நம்ம இன்றைய காலகட்டத்தில் அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல காரியம் பல வருடங்களாக நம்மளுடைய அரசாங்கத்தின் மூலியமாகவும் சுதந்திரத்துக்கு அப்புறமாவும் நிறைய சேஞ்ச் வந்தது. குருகுல கல்வியெல்லாம் விளக்கிட்டு ஒரு எல்லாருக்கும் சமமான கல்வி, அப்புறம் மதம் சம்மந்தப்பட்ட கல்விக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் தராமல் டெக்னாலஜி அண்டு டெக்னிக்காலிட்டி, அப்புறம் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷரில் கொடுத்தோம். அதனுடைய பயனாக இன்றைக்கு எல்லா இடத்துலையுமே மிகப்பெரிய ஒரு ஹையர் எஜுகேஷனுக்கு போகக்கூடிய வாய்ப்பு, அப்புறம் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. இதில் எனக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகமும் அதே நேரத்தில் அனுபவம் என்னன்னா, எல்லாருமே பெரிய இடங்களுக்கு போயிட்டாங்க, நல்லா படிச்சுட்டாங்க, இவங்க எல்லாருக்கும் வேலை கிடைச்சிதா அப்படின்னா அது ஈஸியாகவே தெரியும். நிறைய பேர் வேலை இல்லை அப்படின்றாங்க. இதையெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப வேலை இல்லைன்றது இல்லை, அவங்களுக்கு ஏற்ற வேலை இல்லைன்றது இருக்குது. அவங்க அவங்களோட இருப்பிடத்தில் அவங்க வீட்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே போகக்கூடிய இடம், 9 o'clock to 5 o'clock போகக்கூடிய ஒரு இடம், கம்ஃபர்ட்டாக ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு டிராஃபிக்கு, அவங்க போனால் அவங்க பாஸ் அவங்கள திட்டாமல் ஒன்றுமே சொல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஒர்க்கை கொடுத்து அவங்க எப்படி ஒன்றா வேலை செய்யலாம், ப்ரொடக்ஷனே இல்லைனா கூட அவங்கள பாராட்ட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் நம்ம அதிலிருந்து கேட்டாலோ இல்லைனா இது மாதிரி ஒரு நல்ல வேலை உங்கள் வீட்டிலேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது, ஆனால் அங்கே சம்பளம் நீங்கள் எதிர்பார்க்கறது இல்லைன்னா அதுவும் போக மாட்டீங்க. கேரியரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே நிறைய கண்டிஷன் போடுறாங்க. இதனால் அவங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேது. இது மாதிரி சிறு நிறுவனங்களுக்கும் அவங்களுக்கு கேண்டிடேட்ஸ் கிடைக்க மாட்டுறாங்க. ஸோ இந்த கல்விகள் நல்லா உயர்ந்தாலும் அவங்களுக்கு உண்டான புரிதல் கொடுக்காததுனால அவங்க வேலையில் சேர முடியல. அப்படி இல்லைன்னா அவங்க எதிர்பார்த்த ஒரு ஸ்கில்லு கூட இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் எப்படி நம்ம நிரப்ப போகிறோம் அப்படின்னு சொன்னால், அது பெருசாக ஒரு வீடியோவில் நான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தால் அது ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் அது பெரிய சொல்யூஷன் கிடைக்காது. ஆனால் பெரிய பெரிய பிஸ்னஸ் சக்ஸஸோட இன்டர்வியூஸ்லாம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களும் ஜீரோலேருந்து தான் வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். ஆனால் அவரை மாதிரி நானும் சக்ஸஸ் ஆகிடுவேனா சார் அப்படின்னு சொன்னால், அது நீங்கள் அந்த வயசில் இப்போ நீங்கள் அவரை மாதிரி ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 40 வருஷம் கழித்து தான் அதனுடைய விளைவை நீங்கள் பார்க்க முடியும். உடனே கண்டிப்பாக நீங்கள் ஆகிடுவீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சொல்ல முடியாது. ஆனால் அவங்கள மாதிரி முயற்சி எடுத்தால் அவங்க லெவலுக்கு போகலன்னா கூட நீங்கள் யார் கையும் ஏந்தாமல் 4 பேருக்கு வேலை கொடுக்குறதோ இல்லைன்னா நீங்களாக உங்களுடைய ஒரு டீசெண்டான வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க முடியுன்றது தான் இந்த வீடியோ. ரெண்டாவது, இந்த கேப்பில் எல்லாருக்கும் உயர்கல்வி கொடுத்துட்டீங்க. அப்போது இந்த ஐடிஐ படித்தவங்கலாம் என்ன பண்ணுறாங்க? ஐடிஐன்றது இப்போ ஒரு இல்லாத போயிடுச்சு. அதுவும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிப்ளமாவும் கம்மியாயிடுச்சு. அதெல்லாம் ஒரு குறைந்த கல்வியாட்டம். அதை